VN மணியண்ணன் அவர்களே, அசோக் பாண்டியன் அவர்களே, திலகவதி செந்தில் அவர்களே, சாமிநாதன், கலியமுத்து மணிமாறன், கலியமுத்து தேவதாஸ் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, பிரதிநிதிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர், மாநில அமைப்பு சாரா தொழிலாளியுடைய துணை செயலாளர் மருத்துவர் அண்ணன் முத்த, தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாநில தொண்டரணியுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சுபசரவணன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் SS கருப்பையா அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய தலைவர் ஜெயலட்சுமி அவர்களே, இளம் பேச்சாளர் தமிழினியன் அவர்களே, புதுக்கோட்டை மாநகரத்துடைய பொறுப்பாளர் தம்பி ராஜேஷ் அவர்களே, கட்சிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு மூத்த வழக்கறிஞர், இவரால் தண்டனை பெற்றவர்கள், குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் அதிகம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூரா நம்முடைய அமைப்பு செயலாளர் அவர்களுடைய சட்ட நுணுக்கங்களை எல்லோருக்கும் தெரியும். அவர் பேட்டி கொடுத்தாலே எதிர்கட்சிகளுக்கு நடுக்கம் ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு மூத்த வழக்கறிஞர் அண்ணன் அமைப்பு செயலாளர் அவர்கள் உங்களிடம் நல்ல ஒரு உரையை ஆற்ற வருகை தந்திருக்கின்றார்கள். இது இந்த மண்ணிற்கு கிடைத்த பெருமை. அந்த அளவிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு மூத்த பேச்சாளர் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார் என்றால், நம் பகுதி மக்களுக்கெல்லாம், அதிமுக காரர்களுக்கெல்லாம் வயிற்றிலே புலியை கரைத்தது போல இருக்கும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த பேச்சாளர். எனவே அவருக்கும் வருகை தந்திருக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தர், எனது ஊர் எந்த ஊரோ அதே ஊர் தான் நம்முடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் இணை செயலாளர் அன்பிற்குரிய பங்காளி சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள். ஆகவே அவர்களுக்கும் அமைப்பு செயலாளர் அவர்களுக்கும் வழிவிட்டு நீண்டதொரு இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி தமிழகம் எங்கும் அல்ல உலகம் எங்கும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை மகளிர்கள் பங்கு பெறும் வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகத்தான தலைவர் ஏன் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாழ வேண்டும் என்றால், அவருடைய குடும்பத்திற்காக அல்ல, நமது தமிழ் இனத்திற்காக. தமிழ் மொழியை 70-80 ஆண்டு காலமாக பாதுகாத்து வருகின்ற, தமிழை காத்து வருகின்ற ஒரு இயக்கம் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். அந்த மகத்தான தலைவர் இன்னும் 100 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாழ வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த சேர் அப்படி போடுங்க, உட்கார சேர்ல உட்கார. அப்படியே விவசாய அணி செயலர் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். நம்முடைய உலக தமிழர்களின் ஒப்பாரி மிக்காரும் இல்லாத தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆற்றல் மிக்க தலைவர், நம்முடைய தளபதி அவருடைய 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களே, வருகை தந்திருக்கிற எங்களையும் உங்களையும் வரவேற்று பெருமை சேர்த்திருக்கிற நம்முடைய ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, சண்முகம் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் வீரமணி அவர்களே, துணை செயலாளர் கருப்பையா அவர்களே, ராஜேஸ்வரி அவர்களே, பொருளாளர் ஜாக்கத்தலி அவர்களே, வழக்கறிஞருடைய அமைப்பாளர் சிவா அவர்களே, நம்முடைய
ஆற்றல் மிக்க இளம் சொற்பொழிவாளர் தமிழினியன் அவர்களே, அன்பிற்குரிய கருணாநிதி அவர்களே, சித்ரா அவர்களே, ஆறுமு அவர்களே, ராஜேஷ் அவர்களே, இன்னும் பெயர் சொல்லி அழைக்கத்தக்க பெருமை சிறப்பும் ஒருங்கை பெற்று நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் தளபதி அவர்களை உள்ளத்தால் வாழ்த்தி கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்குடைய பணிவார்ந்த வணக்கத்தினை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நமக்காக நல்ல பல கருத்துக்களை வழங்க வந்திருக்கிற நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமானா, ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அந்த அம்மாவை அவங்க செஞ்ச ஊழலுக்கெல்லாம் குற்றவாளின்னு தண்டனை வாங்கி கொடுத்தவர் நம்முடைய அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள். இன்றைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சுற்றி வந்துட்டு இருக்கிற ஒரு சசிகலாங்கிற ஒரு அம்மாவை 4 வருஷம் செஞ்ச தப்புக்காக தண்டனையை பெற்று தந்தவர் அண்ணனுடைய ஆர்.எஸ். பாரதி அவர்கள். இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடி அவர்களை மிக விரைவிலே அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்ப இருப்பவரும் இவர்தான். நம்முடைய புதுக்கோட்டையிலே குட்காப்புகள் இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்களை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு விரைவிலே அனுப்ப போகிறவரும் நம்முடைய அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தான். இப்படி தமிழ்நாட்டில் யார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ, யார் இந்த இயக்கத்தை ஒழிப்பேன் அழிப்பேன் என்பவர் யோகியனாக இருந்தால்தான் இங்கே இருக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் அண்ணன் ஆர்.எஸ். பாரதி இருக்கிற வரையில் அவர்கள் சிறை கம்பி எண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி விடுவார். அப்படி ஆற்றல் மிக்கவர் இங்கே உரையாற்ற வந்திருக்கிறார். எனவே நம்முடைய தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மாட்ட காதில் இருக்கிற தோடு எங்க வாங்கியிருப்பாங்க, அந்த அம்மா போட்டிருக்கிற மூக்குத்தி எப்படி இருக்கும், இந்த சேலை எங்க வாங்கியிருப்பாங்கன்னு இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காம, அவர் நீண்ட அனுபவமிக்கவர், பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு வழங்க இருக்கிற காரணத்தால் அமைதியாக இருந்து நீங்கள் எல்லாம் முதலில் கருத்துக்களை கேட்க வேண்டும் என்கிற உணர்வை நீங்கள் பெற வேண்டும் என்று நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே அதற்கு பின்னால் எனக்கு பின்னால் சூர்யா வெற்றி கொண்டான் உரையாற்ற இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் தினமும் ஒரு 10,000 பேரை சந்தித்தவர் இவருடைய அப்பா. 10,000 பேருக்கு இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்து அதன் மூலம் இந்த இயக்கத்திற்கு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வலு சேர்த்தவருடைய மகன் நம்முடைய சூர்யா வெற்றி கொண்டான். அவரை போலவே ஆற்றல் மிக்கவர், உரையாற்றக்கூடியவர் அவரும் வந்திருக்கிறார். அவருடைய உரையை நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று கேட்டு, ஏன் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு பிறந்த நாளை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நமக்காக நம்முடைய சந்ததிக்காக அவர் வாழ வேண்டும் என்பது நம்முடைய சண்முகம் சொன்னது போல், அவர் வாழ்வது நம்முடைய நமக்காக நம்முடைய பயன்களை பெறுவதற்காக அவர் வாழ வேண்டும். ஏன்னா என்னென்ன செஞ்சிருக்காரு, நமக்கு எல்லாருக்கும் என்னமா செஞ்சிருக்காரு, மாசம் ஆனா 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி வந்துட்டு இருக்குல்லம்மா. அதே போல படிக்கிறாங்களோ உங்க வீட்டு பிள்ளைங்க, அவங்க படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது மட்டுமா கொடுக்கிறாரு, என்னென்ன எல்லாம் உங்களுக்கு செய்யணுமோ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லை துயரம் என்று சொன்னால், அந்த தொல்லை கொடுத்தவர்களை கண்டிப்பாக ஆயுள் தண்டனையே கொடுக்கிற அளவிற்கு என்ன செஞ்சிருக்காரு, சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நீங்க இங்க இருக்க பெண்கள்லாம் ஏதாவது சொத்து வாங்கினோம்னா, நாங்க எங்க பேர்ல வாங்கினோம்னா அந்த பதிவு அலுவலகத்தில் செலுத்த வேண்டிய கட்டணம் மிக அதிகம். ஆனா பெண்கள் வாங்கினா மிக குறைவு. உங்க பேர்ல வாங்கினா உங்களுக்கு சொத்துரிமையை பெற்று தந்தது மட்டும் இல்ல, சொத்தையே உங்க பேர்ல எழுதினா உங்களுக்கு பாதுகாப்புங்கிறத நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் உணர்ந்து உங்களுக்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி ஆயிரம் உங்களுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் விளக்கி இங்கே உரையாற்ற வந்திருக்கிற
அண்ணன்கள் பேசுவார்கள். அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலர் அண்ணன் கே செல்லப்பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் அண்ணன் உயர் திரு RS பாரதி அவர்களே, மற்றும் இங்கே வருகின்ற சகோதரர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களே, வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற சகோதரர் மு க ராமகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இங்கே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அப்பா கலியாமூர்த்தி அவர்களே, அண்ணன் திரு வைகோ ராஜன் அவர்களே, திரு VN மணி அவர்களே, திரு அசோக் பாண்டியன் அவர்களே, திரு RR சுவாமிநாதன் அவர்களே, திரு கலியமுத்து அவர்களே, திரு மணிமான் அவர்களே, திரு கலியமூர்த்தி அவர்களே, திரு தேவதாஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, மாவட்ட வலைத்தலைவர் அண்ணன் அரு வீரமணி அவர்களே, மூத்த முன்னோடி அண்ணன் சந்திரசி அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி அவர்களே, சகோதரர் சுப சரவணன் அவர்களே, அண்ணன் சண்முகம் அவர்களே, அண்ணன் SS கருப்பியா அவர்களே, மற்றும் அனைவர் பேரையும் MM பாலு அவர்களே, அண்ணன் லியாகத் அவர்களே, அனைவர் பேரையும் அழைத்ததாக எண்ணி நேரமின்மை காரணமாக அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே அணிதிரள வந்திருக்கும் எனது சகோதரி அனைவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாபெரும் தலைவர் நமது முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம். நாம் ஏன் இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கேட்க வேணாம், எல்லாத்துக்குமே தெரியும். இன்று பெண்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டியாக, பெண்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார்னா வேற எந்த மாநில தலைவருமே கிடையாது. நமது முதலமைச்சர் அவர்கள் தான் இன்னைக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்காண்டி ஒவ்வொரு திட்டங்களையுமே செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு மகளிர்கிட்ட கேட்டாவே நமது முதலமைச்சருக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் என்னென்னு தெரியும். முதலாவதா ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா விடியல் பயணங்கிற திட்டம். விடியல் பயணங்கிற திட்டம் எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு பஸ்ல போறீங்க, எல்லா இடத்துக்கும் எங்க வேணாலும் போறீங்க, இலவசமாக போறீங்க. அது இலவசம் கிடையாது. நீங்க உங்களோட சகோதரனாக, உங்களுக்கு தந்தையாக நமது முதலமைச்சர்கள் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. அவங்க மாசம் மாசம் போக்குவரத்து துறைக்கு பணம் செலுத்தி உங்க சார்பாக போக்குவரத்துக்கு பணம் செலுத்துறாங்க. ஏன் போக்குவரத்துக்கு பணம் செலுத்த நீங்க கேட்கலாம். ஏன்னா அதுவும் அரசு தானேன்ட்டு. போக்குவரத்து ஆகக்கூடிய செலவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். டீசல் செலவு இருக்கு, டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய செலவு இருக்கு, என்னென்ன செலவு உங்களுக்கு தெரியும். அந்த செலவு பூரா நம்ம முதலமைச்சர்கள் நம்ம அரசாங்கத்திலிருந்து உங்களுக்காக அவர் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மகளிர் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் பாத்தீங்கன்னா வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்னைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய பிஜேபி அரசு கூட எல்லா மாநிலத்திலுமே அவங்க தேர்தல் அறிக்கையா சொல்லிட்டு இருக்காங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய உரிமை தொகை திட்டம். அப்படின்னா என்னன்னா அதுவும் உங்களுக்கு இலவசம் கிடையாது. நீங்க வீட்டுல ஒவ்வொரு பெண்மணிகளும் வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. அதுக்கு யாராச்சும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? கிடையாது. அது உங்களோட உரிமை தொகை. நீங்க பார்க்கக்கூடிய உழைப்புக்கு கொடுக்க பணம் தான் அந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது. இந்த மாதிரி எதையுமே இலவசமாக நம்ம மாண்புமிகு உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமா, இன்றைய உங்களுடைய பெண் குழந்தைகள் புதுவை பெண்கிற திட்டத்துல காலேஜ் 6 முதல் 12 வகுப்பு வரையும் காலேஜ்ல ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் மாசம் ஏறுது உங்க பிள்ளைங்களுக்கு. இதுல உள்ளவங்க எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல உங்க பசங்களும் பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. உங்க பசங்களுக்கும் கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து செஞ்சாங்க. இன்னைக்கு பசங்களுக்கும் பயன்படக்கூடிய தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டுமா, இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சு எவ்வளவு வேகமா அவசரமா கிளம்புறீங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். தாய் உள்ளம் படைத்த நமது முதலமைச்சர்கள் உங்களுடைய வேலைப்பழுவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 1 முதல் 5ஆம் வரைக்கும் உள்ள சிறுமிகளுக்கு இன்னைக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்திலுமே கிடையாது. நமது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பல வேலை சுமையர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி முதலமைச்சர்கள் பெண்களுக்காகவே பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சு இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டங்கள் மட்டும் தான் பண்றாங்களா? அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டு உரிமைக்காகவும், தமிழர்களின் உரிமைக்காகவும் இன்றைக்கு சென்ட்ரல் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மும்மொழி கொள்கை கொண்டாந்து இருக்காங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் தமிழ்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஆங்கிலத்துல அது பயிற்று இதை படிச்சுட்டு இருக்காங்க. வெளியில போன கூட லாங்குவேஜ் வேணும்னு மூன்றாவதாக ஒரு மொழியை மூன்றாவது மொழின்னு சொல்றாங்க. அது என்ன மொழின்னு கேட்டா
ஹிந்தியை தான் சொல்றாங்க. ஹிந்தி வந்து நமக்கு தேவைன்னா நம்ம பசங்க படிச்சுக்குவாங்க. இப்ப எவ்வளவு பேர் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியையும் படிக்கணும் அப்படிங்கிறது ஹிந்தியை திணிக்கிறாங்க. தேவையே கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து இன்னைக்கு 3வது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமா கொண்டு வராங்க, பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வராங்க, 5வது வந்து பப்ளிக் எக்ஸாமா கொண்டு வராங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே பப்ளிக் எக்ஸாம் கொண்டாந்தா நம்ம பிள்ளைங்க 5வதுக்கு மேல 8வதுக்கு மேல படிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் நமது ஒன்றிய அரசு வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமா இன்னைக்கு 100 நாள் 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடந்துச்சு தெரியும். இந்த 100 நாள் வேலை பணம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு 3 மாசமா 4 மாசமா இன்னைக்கு பணம் வராம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. யாரு காரணம்? ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய 4000க்கும் அதிகமான பணத்தை 4000 கோடிக்கு அதிகமான பணத்தை நம்ம கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? நீங்க உடைச்சி வேர்வை சிந்தின பணத்தை நமது உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. எதுக்காக பண்றாங்கன்னா நீங்க நம்மலாம் வந்து யாருக்கும் மோடிக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்காண்டி நாம ஏன் ஓட்டு போடணும்? நமக்கு என்ன செஞ்சிருக்காரு ஓட்டு போடணும். ஆனா மாண்பு முதலமைச்சர்கள் அப்படி கிடையாது. செய்யறவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் செய்யறாங்க, ஓட்டு போடாதவங்களுக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திமுக அதிகமா ஓட்டு போட இன்னைக்கு பாத்தீங்கன்னா விரிவாக்கமா இருக்கட்டும், விமானம் நிலையம் விரிவாக்கமா இருக்கட்டும், டைடல் பார்க் ஆகட்டும், எல்லாத்துலயுமே இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து முன்னேற்றிட்டு இருக்காங்க. அதனால ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு தான் அதிகமான நம்ம மாண்பு முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவருக்கு தான் இன்னைக்கு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது. நமது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்னைக்குமே வந்து உறுதுணையாக இருக்கும். நீங்க எல்லாமே எப்போதுமே நமது மாண்பு முதலமைச்சர்களையும் எங்களையும் நீங்க உறுதுணையாக உங்களுக்கு ஏத்துக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.